हरिः ॐ वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भुरवसे साधुकर्मा भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः एतद्वै मुखतोऽन्नगं राद्धं मुखतोऽस्मान्नगं राध्यते एतद्वै मध्यतोऽन्नगं राद्धं मध्यतोऽस्मान्नगं राध्यते एतद्वा अन्ततोऽन्नगं राद्धं अन्ततोऽस्मान्नगं राध्यते अतिथिदेवो भव நம் வாழ்க்கையில் நமக்காக மட்டும் வாழக்கூடாது என்பது ஒரு எல்லா மதங்களிலேயுமே பொதுவான ஒரு கொள்கை. நாம் நமக்காகவும் இருக்க வேண்டும், பிறருக்காகவும் உதவி செய்யும் எண்ணம் இருக்க வேண்டும் என்பது அடிப்படையான எல்லா மதங்களிலும் ஒரு விசேஷமான கொள்கை. அதில் விசேஷமாக நம்முடைய பாரம்பரியத்தில் விருந்தோம்பல் என்று சொல்லக்கூடிய அதிதி தேவோ பவ, நம் வீட்டிற்கு நாம் உணவு உட்கொள்ளும் நேரத்தில் யார் வந்தாலும் கூட, அல்லது உணவு நேரம் இல்லாமல் இருந்து யார் வந்தாலும் கூட, புதிதாக வந்தார்களே ஆனால் அதிதிகள் என்றால் சொல்லாமல் திடீரென்று வருபவர்கள், திதியை எதிர்பார்த்து வராமல் அதிதி. திதி என்றால் பிரதமை திதி என்கிறோம், இதுதான் தேதி என்று தமிழில் வந்ததாக சிலர் கூறுகிறார்கள். எனவே அதிதியை நாம் தெய்வமாக வழிபடுவது என்பது நம் முன்னோர்களிடம் சுபாவமாக இருந்தது. அதை வேதம், சாஸ்திரம், புராணங்கள் எல்லாம் மிகவும் மிகைப்படுத்தி, அதை மிகைப்படுத்தி என்றால் அதனுடைய பெருமையை நன்கு எடுத்து சொல்கிறது. உபனிஷத்தில், தைத்திரிய உபனிஷத்தில் நகஞ்சன வசதௌ பிரத்யாசக்ஷீத தத்வ்ரதம் தஸ்மாத்யயா கயாச்ச விதயா பஹ்வன்னம் பிராப்னுயாத். நாம் இல்லற வாழ்க்கையை நடத்தும் பொழுது நல்ல துணியோடு நாம் வாழ்க்கையை நடத்துவது என்பது நாம் நம் மக்கள் மட்டும் அருந்துவதற்காக மட்டுமல்ல, சாப்பிடுவதற்காக மட்டுமல்ல, வரக்கூடியதான விருந்தினர்களையும் நாம் முடிந்த அளவுக்கு உபசாரம் செய்தால்தான் இல்லற வாழ்க்கையினுடைய பயன் என்பதை காட்டுவதற்காக யார் வந்தாலும் அவர்களுக்கு உன்னால் ஆன அளவு உபசாரத்தை கட்டாயம் செய்ய வேண்டும். நகஞ்சனவசதோ பிரத்யாஜக்ஷீத, ஒன்றுமில்லை என்று அவர்களை அனுப்புவது சரியல்ல. ஒரு பெரியவர் சொன்னார், யாராவது உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று கேட்டு உணவோ தண்ணீரோ கேட்டு வந்தால் நீங்கள் இருந்தால் கொடுக்கணும், கூடிய மட்டும் கொடுத்துடணும். ஏன்னா இப்படி கையை எங்கேயும் எங்கேயும் காட்டக்கூடாது. அவர் பெரியவர் சொன்னார், எங்கேயும் எங்கேயும் கை காட்டினா இவனுக்கு வேலை கிடைக்காம கையாட்டுன்னு நிற்பாங்கிறதாக சொல்லுவார். அதுபோல நம்மாலானதை நாம் செய்ய வேண்டும். இதை விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் மிக அழகாக ரொம்பவும் நன்றாக கூறுகிறார். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. வேளாண்மை என்பதற்கு உரை சொல்லும் பொழுது உலகிற்கு உபகாரமாக இருத்தல். வேளாண்மை என்றால் நாம் பயிர் தொழில் செய்வதையும் சொல்கிறோம். ஆனால் இங்கு வேளாண்மை என்பதற்கு விளக்கம் கூறுபவர்கள் எல்லாம் உலக உபகாரத்திற்காக. வேளாண்மை என்பதே அவர்கள் உழுது அந்த நெல்லையெல்லாம் அவர் தான் சாப்பிட்றாங்கன்னு, அவங்க அங்கே வேளாண்மை தொழில் செய்யலைன்னா இங்கே நம்ம கடையில் போய் 100 ரூபா கொடுத்தாலும் அரிசி வராது. எனவே வேளாண்மை என்றதான வார்த்தை திருவள்ளுவர் எந்த கருத்தில் இந்த இடத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறார் என்றால், நாம் பிறருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு இல்லத்தரசியாக இருந்த மனைவி
நன்கபடியாக இருந்து வாழ்க்கையை நன்கு நடத்துகிறாள் என்பதை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதற்காகவே தான் நீ திருமணம் செய்து கொண்டாய். வருபவர்களை நாம் விருந்தினர்களை பூஜை செய்வது என்பது முக்கியமான விஷயம். வேதம் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறது, சிலர் என்னவோ சொல்லியிருக்கேன் அவா சொல்றாளே இவா சொல்றாளேன்னு மனம் உவந்து செய்யாமல் மனதை கரிந்து கொண்டு செய்வார்கள். அது கூடாது என்பதை வேதம் கூறுகிறது. ஏதத்வை முகத்தோன்னகும் ராத்தம், இனிய முகத்தோடு வந்த உடனேயே உபசரித்து கௌரவமாக உட்கார்த்தி வைத்து தண்ணீர் கொடுத்தாலும் போதும். முகத்தோன்னகும் ராத்தம், அப்பொழுதுதான் அவர்களுக்கு நீ செய்ததனுடையதான நன்மையினால் உனக்கு நன்மை வரும். மூஞ்சி கருகடுன்னு வச்சுண்டு தீரல்லையேங்கிறதாக கொண்டச்சு ஜலம் மேலே கொட்டுற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. முகத்தோன்னகும் ராத்தம், உடனே என்ன கிடைக்கிறதுனால் முன்பகல் செய்தால் பின்பகல் விளையும், பின்பகல் செய்தால் பின்பகல் விளையும் என்பது போல் அதை அழகாக ஒரு இடத்தில் சொல்கிறார். யதா விருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோ வாதி ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோ வாதி. ஒரு தோட்டத்தில் பூந்தோட்டத்தில் நல்ல புஷ்பங்களை எல்லாம் பூத்திருந்ததையான மலர்கள், அந்த மலரின் மனத்தை நாம் பேப்பர்கள் மூலமாக சொல்லி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம், அல்லது மனம் வருகிறதா என்று அதை பற்றி பெருமை சொல்ல வேண்டாம். எங்கிருந்து மனம் வருகிறது என்று தானாக அந்த மனம் செல்வது போல் நான் இவ்வாறு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் இதனுடைய மனம், எனவேதான் திருமணம் என்று பெயர். அதன் பிறகு பல மணக்கக்கூடிய காரியங்கள் நடப்பதனால் அதற்கு திருமணம் என்ற பெயர் வந்ததாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதையேதான் சுகந்திம் புஷ்டிவர்தனம், எல்லோருக்கும் தெரிந்த மந்திரம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். முக்கண்ணனாக உள்ளதான பரமசிவனுக்கு பக்கத்தில் உமை ஒரு பாகத்தானா இருப்பதால் புண்ணியகந்தங்களை உடையதான உமை இருக்கிறாள். அந்த புண்ணியகந்தம் என்பதுதான் நமக்கு பெரிய வாசனை, நல் வாசனை. எனவே இவர்கள் அவ்வாறு உபச்சாரம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இவர்களுக்கு பின்னால் இதே போல் நாம் சென்ற இடங்களிலெல்லாம் எல்லோரும் வரவேற்று நம்மை உபச்சரிப்பார்கள். உபச்சாரத்தில் நாம் சற்று நடுத்தரமாக இருந்தால் ஏதத்வை மத்தியதோன்னகும் ராத்தம், நடுத்தரமாக இருந்ததானால் நீங்கள் செல்லும் இடங்களிலும் நடுத்தரமான ஒரு மரியாதை தான் கிடைக்கும். கடைசியாக ஏதத்வா அந்ததோன்னகும் ராத்தம், இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. சின்ன வயதிலிருந்தே நாம் ஈகை என்பதை கொள்ள வேண்டும். நடுத்தர வயதில் ஏற்பட்டால் நடுத்தர வயதில் தான் நன்மை. அடுத்த பிறவியில் இவருக்கு 30 வயதுக்கு மேலதான் வேலையே கிடைக்கும். நடுத்தர வயதில் தான் நன்மை வரும். ஏதத்வா அந்ததோன்னகும் ராத்தம், இழிவு சொல்லி வேற வேலை இல்லை அவனுக்கு, இந்த மாதிரி வந்தியா போனையா அப்படிங்கிறதான இடுக்கு சொல்லி அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி செய்தால் அவர்களுக்கு அது அவர்களை புண்படுத்துவதாக ஆகும். எனவே அதை தவிர்க்க வேண்டும் என்று 3 முறைகளையும் சொல்லி விருந்தோம்பலை அழகாக சொல்லுகிறது. இந்த மாதிரி கொடுப்பதற்காகவே தான் நம் செல்வம் என்பதையும், அப்படி கொடுத்து விருந்தோம்பல் செய்பவர்களுடைய நிலை, அதனால் அவர்கள் ஏழை ஆக மாட்டார்கள் என்பதையும் திருவள்ளுவர் அழகாக கூறுகிறார். இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று இல்லை, உன்னிடம் உள்ளதில் சற்று எவ்வளவு முடியுமோ அதை செய்யலாம். அப்படி செய்பவர்கள் மேலிருக்கிறார்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய கௌரவம் என்பதை அழகான ஒரு நீதி ஸ்லோகம் கூறுகிறது. வேத கருத்தை, கௌரவம் லப்யதே தானாத் நது வித்தஸ்ய சஞ்சயாத் ஸ்திதிருச்சைஃ பயோதானாம் பயோதீனாம் அதஸ்திதிஹி. வேத கருத்துக்களை சிலர் பெரியோர்கள் கூறும் பொழுது சுலபமாகவும் அது ஒரு மென்மையாகவும் இனிமையாகவும் அமைகிறது என்பது வழக்கம். அதுபோல்தான் இங்கு கௌரவம் அல்லது நம்முடைய ஒரு நன்மைகளெல்லாம் மேன்மை ஏற்படுகிறது என்றால் அது உணவையோ மற்ற பொருளையோ கொடுப்பதனால். நீ சேர்த்து வைத்துக் கொண்டு ஒரு நாளும் ஈகை என்பதை செய்யாமல் இருந்தால் உன் நிலை கீழே தான் இருக்கும். இதற்கு என்ன எடுத்துக்காட்டு என்றால், இயற்கையில் சொல்கிறார், மேகம் நமக்கெல்லாம் தண்ணீரை கொடுக்கிறது,
வான் பொய்த்தால் ஒன்றும் நடக்காது என்பது அந்த அதிகாரத்தை சொல்கிறார் அல்லவா. அந்த மேகமானது தண்ணீரை கொடுப்பதால் அதனுடைய நிலை உயரமாக இருக்கிறது, மேலே இருக்கிறது. வரும் தண்ணீரை எல்லாம் வாங்கி தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிற கடல் இருக்கிறது அல்லவா, கடல் மட்டத்திலிருந்து இவ்வளவு உயரங்கிற கடல் மட்டமா இருக்கு, மட்டமா இல்லை, கடல் மட்டம்னா அதனுடைய நிலை. அதனுடைய நிலை கீழே இருப்பதற்கு காரணம் தண்ணீரை சேர்த்துக் கொள்ளுகிறது என்று ஒரு விதமான கருத்து. சிலர் சொல்லலாம் கடலில் இருந்துதானே கதிரவன் மூலமாக மேலே வாற்ற செல்கிறது, ஜலம் செல்கிறது என்று. அந்த பகுதியை இப்போது நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. எடுத்துக்காட்டாக சொல்வது கொடுப்பவர்கள் கை மேல் இருக்கிறது, வாங்குபவன் கை கீழே இருக்கிறது. இதை நம்ம புராணங்கள்ல கூட பார்க்கலாம். மகாவிஷ்ணு லட்சுமிபதி வைகுண்டத்துல பிரமாதமா இருக்கார். அவர் சில அவதாரங்கள் செய்யும் பொழுது வாமன அவதாரம் என்றுதான் ஒரு அவதாரம் எல்லோருக்கும் தெரிந்தது. அங்கே இவர் போய் 3 அடி மண்ணை அங்கே யாச்சிப்பதால் இவர் கை கீழே இருக்கு, அங்கே மேல இருக்கு. பிறகு நடந்த கதை வேற. எனவே யாராக இருந்தாலும் கொடுப்பவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் என்றதனால் அதிதி தேவோபவா என்பதை கூடிய மட்டில் நாம் கடைபிடிக்க வேண்டும். இதில் தான் இப்போது சற்று நம்முடையதான பரம்பரையில் நம் முன்னோர்கள் வரை அதை நன்றாக செய்தார்கள். இப்பொழுது உள்ளவர்களுக்கு சூழ்நிலையினால் டைம் இல்லை. இவர்களுக்கே சமைச்சு சாப்பிட நேரம் இல்லாத 2 பேரும் கிளம்பிட்டு கட்சி வரவங்களை எப்படி கவனிக்கலான்னு கேட்பான். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றார், அளவை பொறுத்தது அல்ல விருந்தோம்பல், நீ கொடுக்கும் எண்ணத்தை பொறுத்தது. அதை நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்க உட்கார்த்தி வச்சு பஞ்சபக்ஷ பரமான்மா சாம்பொண்ணுன்னு அவசியமே இல்லை. வரையலா பூத்த சாப்பிட்றீங்களா, இல்லை ஒரு பிரெட்டு நம்ம கையில் இருக்கிறது கொடுக்குறியா, அந்த சிறிதளவாயினும் அதை நாம் தர்மம் என்றும் அறம் என்றும் கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமா இருக்கிறது. இதையே தான் அன்ன சூக்தம் என்றதான ஒரு அன்னத்தையே நம் உணவையே ஒரு தேவதையாக வச்சு மோகமன்னம் விந்ததே அப்ரச்சேதாக சத்யம் பிரதீனி வதயித் சதஸ்ய நாரி யமனம் புஷ்யதி நோ சகாயம் கேவலாகோ பவதி கேவலாதி. தனக்கென்று மட்டும் உணவை வைத்துக்கொண்டு அதிலும் விசேஷமாக நம்முடைய சுபாவம் வர நாம் அதை நன்கு கவனிக்க வேண்டும். நாம் ஒரு வழிப்பயணமாக ரயில் போகிறோம் என்று வைத்துக்கொண்டால் நம்ம டிஃபன் பாக்ஸை பிரித்து சாப்பிடுவோம். ஆர்வத்தில் வந்து கேட்பான், முடிஞ்ச அளவில் போகணும், சீப்போ சாப்பிட்றச்சே வராது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உணவு என்பது நாம் முன்னே ஒரு தரம் சொன்னோம், உபனிஷத்துகளில் அது எல்லோருக்கும் பங்கு உண்டு. முடிந்த அளவு அதுக்காக நம்ம சாப்பாட்டு போது அவருக்கு கொடுக்க முடியும் என்ன, அது விஷயம் அல்ல. இஷ்டான் போகான் ஹிரோ தேவாக, கொடுக்கல் வாங்கல் என்பதில் லப்யத்தே, நமக்கு நன்மை வேண்டும் என்றால் அன்னதேவதை கூறுவது போல் தனக்கென மட்டும் உணவை சமைத்து சாப்பிடாமல் பகிர்ந்து உண்ண வேண்டும். இதை நாம் காக்கையிடம் கற்றுக்கொள்ளலாம் என்று கூட நீதி ஸ்லோகங்கள்லாம் சொல்வார்கள். அது ஒருவர் ஏதோ ஒரு உணவை போட்டால் ஒவ்வொரு வீட்டிலும் போடுவார்கள். அது ஒரு காக்கை தனியாக வந்து சாப்பிடாது, அந்த பல காக்கைகளை கூட்டு வந்து சாப்பிடுறது. அதனால நன்மைகளை அடைந்து இல்லற வாழ்க்கையும் விருந்தோம்பலையும் கடைபிடிப்பதன் சிறப்பை பார்த்தோம். சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை